வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேன் கார்டு இனி செல்லாதா, புதிய பேன் கார்டு 2.0 வருகிறது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இத்தனை வசதிகள் கொண்ட புதிய பேன் கார்டாக மத்திய அரசு சொல்வது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா பேன் கார்டு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ண போகிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பேன் கார்டில் வந்து எல்லா வசதிகளும் கொண்டு வர போகிறாங்க. அதாவது பேன் 2.0 அப்படின்னு வந்து மத்திய அரசு வந்து இது சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இதுக்கு வந்து ஒப்புதலும் வழங்கியிருக்காங்க. பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனைத்து இதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அனைத்து வசதிகளுக்குமே, வங்கி சம்மந்தப்பட்ட அனைத்து பரிவர்த்தனைகளுக்குமே நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கிறோம். வரி கட்டுறது போன்ற அனைத்து இதுக்குமே பேன் கார்டு தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேன் கார்டை வச்சு தான் நம்மளோட வருமான வரி எல்லாம் செலுத்துகிறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கில் வந்து நம்ம பணம் செலுத்தும் போதும் சரி, வித்ட்ரா பண்ணும் போதும் சரி, பேன் கார்டு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோன் எதாவது வாங்குகிறோம், வீட்டு லோனு, பைக் லோனு, அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பேன் கார்டை பயன்படுத்தணுங்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி வந்து செலுத்துறதுல வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பரிவர்த்தனைகள் அனைத்துமே டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த வரி செலுத்துவதற்கான பயன்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா பழைய பேன் கார்டுக்கு பதிலாக இப்போ புது பேன் கார்டு கொடுக்குறாங்க. புது பேன் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா QR கோடு கொண்ட வசதி வந்துடும். அதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பேன் பரிவர்த்தனையும் ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மத்திய அரசு வந்து 1435 கோடி ரூபா வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த பேன் கார்டை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கு. அதனால் அனைவருமே எங்களோட பேன் கார்டை வந்து புதுப்பிச்சுக்குமாறு அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.